ஹலோ என்ன பண்ணுறீங்க? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை நேர வணக்கம். ம் சாயந்தரம் தண்ணி வந்துச்சு, தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு ஆ உடம்பெல்லாம் விளக்கி தண்ணி பிடிச்சி ம் 2 குடம் தண்ணி பிடிச்சி காப்பி போட்டு ஆ பாத்திரமெல்லாம் கிடந்ததெல்லாம் விளக்கி கழுவிட்டு ம் அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ம் விளக்கு ஒரு 1/2 மணி நேரம் எரிய விட்டு விளக்க நல்லா வச்சுட்டு வந்து உட்காந்தேன். செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலையா? செடிக்கே மழை தான் வருதே. ஆ இப்போ மழைக்காலமாக தானே. இப்போ இன்னைக்கு மழை இருந்துச்சா? வரும். நேற்று தானே வந்துச்சு. எதுக்கு மழை தண்ணி ஊற்றுவானே? ஒரு 10 நாள் தண்ணி மழையே வரலைன்னா ஊற்றலாம். ம் அடிக்கடி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. செடிக்கு 10 நாளைக்கு ஒரு கதை ஊற்றுவீங்களா? போதும். ம் இப்போ குளிர்ச்சியாக தானே இருக்கு. ம் பார்த்துக்கணும், அதெல்லாம் தோது. சும்மா ஊற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. வெயில் நல்லா அரைச்சா ஊற்றலாம். இன்னைக்கெல்லாம் வெயிலே இல்லை. ம் நீ கரண்ட் பில்லுக்கு வந்து கணக்கு எடுத்துச்சு, அது கதவு திறந்ததே தெரியல. ம் எவ்வளோ இருந்துச்சு? 885 என்னமோ சொன்னிச்சு. எப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு? எப்பவும் போன மாதமும் 800 885 இருந்துச்சு. ஆனால் இன்வெர்ட்டர் இல்லாமல் இன்வெர்டர் இல்லாமல் இன்வெர்ட்டர் இல்லாமலே இவ்வளோ? இன்வெர்டர் இருந்தால் கூட வருமா? இல்லை அப்படிலாம் இல்லை. அப்புறம் யாரோட வீடியோ பார்த்தீங்க? வீடியோ நான் அந்த இது நம்ம ஒரு அவங்க தான் பார்த்தேன். அப்புறம் ரஜினியை பற்றி எது சொன்னீங்களே? ஆமாம், ரஜினி வந்து கூலி ட்ரையல் போட்டிருந்தாங்க. இது கூலி படம். இது ரஜினிக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகிருக்கு போல? ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு பேசுறாரு அவரு. என்ன பேசுறாரு? ஃபர்ஸ்ட் அவர் கூலியாவே இருந்தாராம். +2 முடிச்சிட்டு 10th முடிச்சிட்டு அவர் படிக்கல. +2 இல்லை போல. 10th முடிச்சுட்டு இதில் தான் இருந்தாராம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தம்பி மாமனார் தான் சொன்னாராம், 5 ரூபா ஒரு மூட்டை துப்புனா 5 ரூபாயா. 15 ரூபாய்க்கு 3 மூட்டை கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே இழப்பாறு வரான். இழப்பாறையில இன்னொருத்தர் வந்து கூப்பிடுவானா, எப்பா இந்த மூட்டையை கொண்டாந்து வச்சுட்டு காசு தானே அப்படின்னு. உடனே அதை கொண்டு போய் வைப்பாரான். இப்படி ரொம்ப டயர்டாகி ஓஞ்சி போயிடுவாரான். எனர்ஜி எல்லாம் போயிடுமா அந்த மூட்டை துப்புறதுல. அப்படி வேலை பார்க்கல தம்பி மாமனார் சொன்னாராம், ஏன்பா முன்ன 10th வரைக்கும் படிச்சுட்டானே, இவனை ஏதாவது கண்டக்டர் வேலைக்கு சேர்க்கலாம்ல அப்படின்னு. அப்படிதான் கண்டக்டர் வேலைக்கு சேர்ந்தார். அப்போ வந்து கண்டக்டர் வேலைக்கு சும்மாவே போய் சேர்ந்துட்டாரா இல்லை எப்படி? கண்டக்டர் வேலைக்கு எதுவும் எப்படி சேர்ந்தாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் கண்டக்டர் வேலைக்கு சேர்ந்தாராம் அதை சொல்லி. அதனால தான் ரஜினியை வந்து கண்டக்டராக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கூலியாக தான் இருந்தார். அதனால தான் படம் கூலி எடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி சரத்குமார் படம் ஒன்று கூலின்னு வந்துச்சுல்ல மேமி? அப்படியா? ஆமாம், விஜயகாந்த் படம் கூலின்னு வந்துச்சு. அப்படியா? விஜயகாந்த் படம் ஒன்று வந்துச்சு. அப்போ இது கூலி பார்ட் 2ல வைக்கணும் இல்லையா? இல்லை, விஜயகாந்த் இல்லை, இது வந்து இவன் இல்லை. வேறு வேறு ஆள்னா ஒரே நேம்ல வச்சுக்கலாமா? அப்படிதான் உங்களுக்கு தெரியல. அப்படியெல்லாம் கிடையாது. கூலின்னு ஒரு நேம் தான் இருக்கும். கூலியா? அது என்ன படம் தெரியல. ஆனால் கூலிக்காரன் இல்லை, கூலினே ஒரு படம் வந்துச்சு. நான் பார்த்துருக்கேன். சன் டிவில எல்லாம் போடுவாங்க கூலி. அது யார் நடிச்சது? சரத்குமார். எனக்கு தெரிஞ்சு சரத்குமார்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது வேறு யாரும் சொல்கிறீங்க. விஜயகாந்த்னு சொல்கிறீங்க. விஜயகாந்த் இந்த அவளும் ஜோடி இந்த டாக்டரா இருப்பாவ. இந்த மாப்பிள்ளை படத்தில் அவ யாரு? அவதான் ஜோடி விஜயகாந்துக்கு இந்த கூலி படத்தில். அதனால நாங்கள் சேலத்தில் இருக்கையில வந்துச்சு. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் படம் பார்க்க போயிடுறதா? சேலத்தில் மாமா வீட்டில் நானும் ஆயாவும். எனக்கு மேரேஜ் ஆகல அப்போ ஆயா வீட்டில் மாமா வீட்டில் போயிருந்தோம். போயிருக்கையில இப்போ எப்போவாவது சண்டே இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டாக்க எல்லாரும் போவோம். மாமா நல்லா ஜாலியாக இருக்கும் அப்போ வாழ்க்கை. இப்போ மாரி இருக்காது. இப்போ வெறுத்து போகுதுப்பா வாழ்க்கை. அப்போ வந்து நல்லா இருக்கும். சாயந்தரம் பாசமா வந்தோடனே சரி வாங்க எல்லாரும் படத்துக்கு போகிறோன்னா போகணுன்ட்டு படத்துக்கு போய் தான் டிக்கெட் எடுப்போம். படத்துக்கு போவோம். பச்சை குறி தப்பா அது இந்த அந்த பாட்டு இருக்கு வேற. அந்த பாட்டு உள்ள படம். அப்போல்லாம் தியேட்டரில் ஃபுல்லாக இருக்குமா மம்மி? நாங்கள் போனப்போ அந்த படத்துக்கு அவ்வளோ கூட்டம் இல்லை. டிக்கெட் எடுத்து போயிட்டோம். அப்போல்லாம் டிக்கெட் ரேட் எவ்வளோ? தெரியல.
நீங்கள் ஏன்னா இப்போ சின்ன பிள்ளை தானே எனக்கு. நீங்கள் ஒரு வாட்டி கூட டிக்கெட் எடுத்தது இல்லையா? பாஸ்மாவை தான் எடுப்பாங்க. எடுத்து சொல்லுவாள்ல, இந்தாங்க டிக்கெட் 10 ரூபா 5 ரூபா அப்படின்னு. தெரியல. இல்லை எப்படியும் 25 ரூபா 30 ரூபாயா இருந்திருக்கும் அப்போ. இப்போ 150 ரூபா. இப்போ 150 ரூபா. அப்போ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோலாம் பார்க்குற பழக்கம் இருக்கா மம்மி? அப்படியெல்லாம் பார்த்தது இல்லை. வெரைட்டி அதை பார்க்கணும்னு கூட்டம் இல்லாத அன்னைக்கு எப்படியாவது நமக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கு அன்னைக்கு. நாங்க படம் பார்க்கணும்னு நினைச்சே போறது இல்ல. சரி இன்னைக்கு ரிலாக்ஸா பொழுது போகல போவோம், ஏதோ ஒண்ணுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறது. அது மாதிரி இந்த பார்க்குக்கெல்லாம் போவோம். சேலத்தில் இருக்கையில அப்பளம் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். எவ்வளவு பெரிய அப்பளம் இருக்குங்கிற, இவ்வளவு இந்த தட்டை விட பெருசா இருக்கும் அப்பளம். அந்த அப்பளம் எல்லாம் நல்லா இருக்கும் அது சாப்பிட. அந்த அப்பளம் என்ன விற்பாளா? விற்பாங்க இங்கே. எங்கே பார்க்கலையா? பார்க்கு இந்த மாதிரி அது ஒன்று தின்னாலே வயிறு நிரம்பிடும்ல. எக்ஸிபிஷன். ஆமா, அதை ஒன்று வாங்கி எல்லாரும் தின்னுப்போம். ஒன்று ஒரு ஆளுக்கு இல்லை. மாமா ஆயாவுக்கு மட்டும் பாவம் வந்து ஐஸ்கிரீம். ஆயா சின்ன பிள்ளை மாதிரி ஐஸ்கிரீம் கேட்பாங்க. ஐஸ்கிரீம் ஆயாவுக்கு அவங்களோட பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு மாமிக்கெல்லாம் கிடையாது. பட்ஜெட்டுக்காக வேண்டிட்டு, பட்ஜெட் ப்ராப்ளம். பணம் பொருளாதாரம் கஷ்டம் தானே. அப்பவும் சரி பொருளாதாரம் கஷ்டம், இப்பவும் பொருளாதாரம் கஷ்டம். அந்த பொருளாதாரத்தை தான் கடவுள் எல்லாருக்கும் ஈவனாக ஒழுங்காக கொடுத்துட்டாங்க. நம்ம கஷ்ட நஷ்டமே இருக்காதுல்ல, கஷ்ட நஷ்டமே இருக்காதுல்ல. பொருளாதாரத்தை ஈவனா ஒரு வீட்டுக்கும் மாசத்துக்கு 50. அதுக்கப்புறம் பொருளாதாரத்துல தெரிஞ்சுட்டாங்க. நாங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வள்ளிக்கண்ணு தலையெடுத்து வள்ளிக்கண்ணு கல்யாணம் இல்லை மேமி. இப்போ ஒரு பையன் பிறக்கிறான்னா அவன் வளரணும், அவன் வேலைக்கு கரெக்டாக போனால் அவன் வாழ்க்கை தர கனியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம அவங்க தான் விழிப்புணர்வோட இருக்கணும். எதுல போனா காசு வரும், எப்படி செஞ்சா காசு வரும்னு அவங்க தான் விழிப்புணர்வோட இருக்கணும். இல்லை மேமி, கடவுளே ஒரு வீட்டுக்கு இவனவனு ஈவனா கொடுத்துட்டாருன்னு கடவுளே. கடவுளை உள்ளதே கடவுளை நினைக்க மாட்டேங்கிறாங்க. கடவுள் அப்படி வேற கொடுத்துட்டா கடவுள் அவ்வளவுதான். ஏன் எல்லாரும் கடவுள் பணம் அதிகமாக தான் கடவுள் கும்பிட்றாங்க. எல்லா வசதியும் கிடைச்சிட்டா யாரும் கடவுளை நினைக்க மாட்டாங்க. கடவுளை கொஞ்சமாவது நினைக்கிறான்னா அவங்களுக்கு அவங்க கடவுள் தன்னாலே முடியாத பிரச்சனைகளும் இருக்கு. பணம் இருக்கவே அவனுக்கு நோய் இருக்கும். என்ன மற்ற பீஸ்ஃபுல் இருக்காது. இந்த ரிதன்யாவோட கேஸ் மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணி வாழாதுங்க, பையங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்க. என்ன அப்படி இந்த பணம் மட்டும் இல்லையே வாழ்க்கை. நீ பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறியா? கிடையாது, குணமும் வாழ்க்கை. மற்ற பீஸ்ஃபுல்லும் வேணும். ஆனால் பணம் இருந்தால் எதையும் சாதிச்சுக்கலாம் தானே. அமைதி வேணும் முதல்ல வாழ்க்கையில். பணம் இருந்தால் ஆனால் எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் சமாளிச்சிடலாம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். திருப்திப்படுத்திக்க வேண்டியது நம்ம மனசு. பணம் இருந்தால் திருப்திப்படுத்திக்கலாம், பணம் இல்லைன்னா அதுவும் முடியாது. கொதிச்சுக்கிட்டே நிற்க வேண்டியது, கொதிச்சுக்கிட்டே நிற்கணும். அதான் விஷயம். அப்ப வச்ச குறி தப்பாது, இந்த கிளி தோக்காது. அந்த பாட்டு தான் விஜயகாந்த். அந்த படத்தை கூலிதான் சூப்பரா நடிப்பாரு அப்ப விஜயகாந்த். அப்ப தியேட்டர்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் என்ன கொடுப்பாங்க? ஐஸ்கிரீம் தான் இருக்குமா? தியேட்டருக்குள்ள ஐஸ்கிரீம் வாங்கி எனக்கு நினைப்பில்ல. இந்த எக்ஸிபிஷன் கோவில தான் ஐஸ்கிரீம் வாங்குவாங்க மாமா ஆயா. மாமாவுக்கு ஆயாவை ரொம்ப பிடிக்கும். ஆயாவை நல்லா வச்சுக்கணும்னு ரொம்ப நினைப்பாரு. எல்லா பசங்களுக்கும் அம்மாக்களை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அப்பாக்களுக்குன்னா மகள்களை ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பொதுவான இயற்கையான விஷயங்கள். எப்போவுமே தான் இனம் வந்து இன்னொரு இனத்தை பிடிச்சிருக்குறது. அதுக்காக தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே கல்யாணம் பண்ணிக்கிறா. எப்போவுமே தான் இப்போ லேடிஸாக இருக்கவங்களுக்கு ஜென்ட்ஸ் பார்த்தா அவன் எதுலேயும் லாய்க்கு இல்லையோ, ஒரு அழகாக இருக்கேன், அவன் முடி ஸ்டைலாக இருக்குது, அவன் கலராக இருக்கேன், ஒன்றுமே லாய்க்கில்ல ஆனால் கலராக இருப்பாங்க. இப்போ யாருன்னா இந்த கலைமகள் ஸ்டோர்கார பையன் இருக்கேன்ல, அவன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிண்டல் பண்ணுவாங்க. நல்ல வெள்ளைன்னு இருப்பேன், பார்த்தா வந்து தெளிவாக பேச மாட்டேன், ஒரு கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க அவனை. ஆனால் வந்து இல்லை அவனை வந்து அப்போ அந்த கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தா வெள்ளைத்தோல். இப்போ பார்க்குற பொண்ணுங்களுக்கு வெள்ளைத்தோல் தான் எனக்கு வேணும். அவன் மூளையில் என்ன இருக்கோ, அவன் சம்பாதிக்கல அடுத்த விஷயம். அது மாதிரி நம்மளுக்கு எது இப்போ பார்த்தா ஒருத்தன்ட்ட பார்த்தா பிடிச்சிருக்கோ, அது மாதிரி அடுத்த இனத்தை பார்த்தா கவர்ற மாதிரி.
மற்றபடி உள்ள எல்லாம் சேலத்துல கையில தான் துவைக்கணும். துவைச்செல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன் போவோம். இப்ப போல இருந்தா நீங்க இத்தனை வேலையும் பார்த்து நான்லாம் வரல அப்படின்ட்டுருவீங்க. அப்ப அத்தனை வேலையும் முடிச்சு வச்சுட்டு அதுலயும் சந்தோஷமா போவோம். அந்த வாழ்க்கையே ஒரு என்ஜாய்ஃபுல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ உள்ள வாழ்க்கை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. வாழ்க்கையை வெறுத்து போகுது. என்னதான் பணம் காசு இருந்தாலுமே அப்போ எல்லாரும் குடும்பத்துல ஒத்துமையா எல்லாரும் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஈவனா சாயந்தரம் காஃபி போட்டு கொடுத்தா மாமா எல்லாருக்கும் ஆத்தி கொடுப்பாரு. எல்லாம் குடிச்சிட்டு பிள்ளைகளுக்கு ஆத்தி கொடுத்துட்டு எல்லாரும் குடிச்சிட்டு பீஸ்ஃபுல்லா அமைதியா போவோம். யாருக்குமே அந்த பரபரப்பு இருக்காது. இது ஒரு ஆளா வேலை பார்த்து தானே பரபரப்பு இருக்கு. எல்லாரும் ஈவனா பார்த்து போவோம். மாமி தோப்பா அவ்வளவு துணி. அப்பதான் ஆயா வீட்டுலாம் தோப்பாங்க துணி. எல்லா துணியும் துவைக்கிறதுக்கு ஒன்னா துவைச்சா தண்ணி இங்க கொஞ்சம் சிரமமா இருக்கும். சேலத்துல தண்ணி கம்மியா செலவழிக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் துணியும் போட்டு ஒன்னா துவைப்பாங்க. தண்ணி ரொம்ப செலவழிக்கும். தனித்தனியே துவைச்சா அதனால ஒரு ஆள் விட்டு துணி ஒரு ஆளே எல்லா துணியும் துவைச்சிருக்கணும். அலசினதுல அலசிடலாம்ல அது. அதுக்காக அப்படி துவைச்சா ஒரு ஆளே துவைச்சா எனர்ஜி இருக்குமா மம்மி? ஒரு ஆள் துவைப்பாங்க, ஒரு ஆள் அலசுவாங்க. அப்படி யார் துவைப்பா யார் அலசுவா? மாமி துவைப்பாங்க, மாமா அலசுவாங்க. மாமா அலசுவாளா? ஆமா, மாமா அலசுவாருப்பா. உருப்படி நிறைய வேலைக்கும் போயிட்டு வந்து அலசணும். உருப்படி ரொம்ப இருந்தா பாவம். மாமா சந்தோஷமாவே இருக்கல, ரொம்ப பீஸ்ஃபுல்லாவெல்லாம் இருக்கலப்பா. வந்தா சோறு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல இன்னொரு லேடிஸ் இருந்திருந்தா அலசிருக்கலாம். வள்ளிக்கண்ணு சின்ன பிள்ளை. ரெண்டாவது அவங்க மத்தியானம் சாயந்தரம்லாம் வேலை விட்டு வந்தா சோறு தான் சாப்பிடுவாங்க. அப்ப செல்ல பொண்ணு சோறு தான் சாப்பிடுவேன். பசுமாவும் சாதம் தான். கறி குழம்பு வச்சா பசுமாவுக்கு பொறுக்காது. மாட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சா. ஆனா நல்ல மனசு, நல்ல மனசுப்பா. ஆனா மாமி பேச்சை கேட்டுதான் வீணா போயிட்டா. இல்லைன்னா அவங்க இங்க நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளைய சரியில்லை. ஆனந்தாச்சி சொல்லு சரியில்லை. விழுகலான்னு கெட்டு போச்சு. சேகரே ஆனந்தாச்சி சொல்ல விழுகலான்னு கெட்டு போச்சு. இவளுக்கு பாத்மாமாவால ஓட முடியல. ஆமா, என்ன இவளுக்கு கொள்ளையடிச்சுட்டாளுங்க. ஆனா கொள்ளையடிச்சவங்கள தானே நீங்களுமே பெருமையா சொல்றீங்கல்ல. ஊரே சொல்லுது. அப்புறம் நான் இல்ல மேம், நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு எல்லா கஷ்டமும் தெரியுது. ஆனா நீங்க கொள்ளையடிச்சவங்கள தான் பெருமையா சொல்றீங்க. இந்த உண்மையா உழைச்சு கஷ்டப்பட்டவங்க இந்த போய் சேர்ந்துட்டாங்க கடவுளே. ஆமா, பாசமா உண்மையா உழைச்சு கஷ்டப்பட்டவங்க பாவம். யாரும் வந்தா வாங்க கூடாது பண்ணக்கூடாதுலாம் நினைக்க மாட்டாங்க. அப்படி தற்பெருமையா நாங்கெல்லாம் போனோம்னா கேக்கு, கடலை மிட்டாயி, கடலை நிறைய வாங்கிட்டு வருவாங்க. நிலக்கடலை இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நாங்கெல்லாம் போயிருந்தா பொறுக்காது மாமாவுக்கு. நம்ம வீட்டுக்கும் நம்ம அம்மா அப்பா தங்கச்சி அக்கா வந்திருக்காளே அப்படின்னு. மறுநாள் கறி எடுத்து குழம்பு வைப்பாங்க. ஆனா மாமி சமையல்ல கிரேட், சூப்பரா பண்ணுவாங்க. மாமா எடுத்து அது கொடுக்குறது சரி, மாமி சூப்பரா சமைப்பாரு. அவங்களுக்கு தண்ணி நைட்டு 1 மணிக்கு, நம்மளாவது நைட்டு படுத்தா நிம்மதியா தூங்குறோம். அங்க சிட்டிக்குள்ள எல்லாம் நைட்டு 1 மணிக்கு வரும் தண்ணி. 1 மணிக்கு போய் அதை உலத்தியா வரும். அதை பிடிச்சி ஊற்றி கொண்டுட்டு வருவாங்க. ஒரு 10 குடம். அந்த 10 குடம் பிடிக்கிறதுக்கு மணி 4000. 1 மணிக்கு இருந்துச்சா. மாமா தூங்கிடுவாங்க, மாமி தான் அது பிடிப்பாங்க. வள்ளிக்கண்ணு கொஞ்சம் தலையெடுத்ததுக்கு அப்புறம் வள்ளிக்கண்ணும் போய் எழுந்திரிச்சு பிடிப்பாங்க. ஆனா டெய்லி வராது. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எப்படி வரும். அந்த தண்ணியை தான் குடிக்க வச்சுக்குவாங்க பத்திரமா. அப்பெல்லாம் ஆனா ஒரு வாரத்துக்கு தண்ணி வச்சிருந்துருக்கா மம்மி. நம்ம இப்ப 2 நாள் வச்சாலே தண்ணி கெட்டு போயிருது. நாத்தம் வந்துருது. நல்லா இருக்குமே. அது எப்படி தெரியல, அது எப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்போ பண்ணுறது பார்த்தா நம்ம நாளுக்கு பண்ண முடியல. ஆனால் அந்த காலத்தில் பண்ணதே நாளுக்கு பண்ணியிருக்காங்க. தண்ணி அந்த காலத்துல எல்லாம் இவ்வளவு நாளைக்கு வச்சுக்குவாங்கன்னு தெரியல. அந்த காலத்துல 1 வாரத்துக்கு வச்சுக்குவாங்க தண்ணி. துணி இணைய போட்டுச்சுப்பாங்க. இல்லையே, துணி எல்லாம் இல்லையே. இப்போ ராயவரத்துலலாம் பார்த்தீங்கன்னா பொன்னாச்சி தண்ணி, அதில் ஏதோ வெட்டி வேறு ஏதோ போட்டு வச்சிருப்பா. தண்ணி கிடையாது, அந்த மாதிரி தண்ணி தான் விடுவாங்க. இல்லை மம்மி, இந்த வெட்டி வேற ஏதோ போட்டு வச்சிருப்பா தானே ராயவரத்துல. மாமி என்ன சும்மா அதை பிடிச்சாந்து வச்ச உடனே அப்படி எதுவும் வெட்டி வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அது மாடிப்படிக்கு அடியில் அப்படியே வரிசையா வச்சிருப்பாங்க குடம். அதுக்கிட்ட தானே உட்காந்து நானும் முந்தினா ஒரு நாள் தக்காளி சாப்பிட்டோம்.
நல்லா இருக்கு. ஃபோட்டோலாம் நல்லா எடுப்பாங்க. அவங்க தான் இந்த ஆல்பம் போட்டு கொடுத்ததெல்லாம். நம்ம தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னவா அவங்க தானே ஃபஸ்ட்டு கொண்டாந்து வச்சதே பாசத்தில். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவங்க தான் வண்டியில் வந்து எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வந்து அவங்க பொறுப்பாக செய்யணுங்கிறதுக்காக தான் செஞ்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் அதை தான் சொல்கிறேன். அவங்க போக்கிலே இப்போ ஆம்பளை போக்கிலே விட்டுருந்தாங்கன்னா அவங்க தங்கச்சியும் பார்த்துருப்பாங்க. ஒய்ஃபுக்கும் ஒன்றும் கெடுதல் பண்ணலை அவங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒய்ஃபு அவளை இங்கே வச்சிங்கன்னா மகள்லாம் இருக்குது, இங்கே வீடே போயிடும் உங்களுக்கு அப்படின்னாங்க. உடனே இவங்கெல்லாம் ஒரு ஸ்டேஜில் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அப்படின்னவன் இங்கே இப்போ கடைசி எப்படி ஆச்சு? இது அப்பவே சரி அவ முன்னேறிட்டா யாருமே போயிடுவாங்க, விடுவோப்பா. பிள்ளைய தலையிட்டு நான் போயிடுறேன், எனக்கு இப்படிலாம் இந்த சொத்தெல்லாம் வேண்டாம், அப்படிலாம் சொத்து வாங்கி நம்ம நல்லா இருந்தெல்லாம் இதுக்கு சரித்திரமே கிடையாது. என்ன கஷ்டப்படுறவங்க சொத்தை வாங்கி நம்ம நல்லா இருக்கவெல்லாம் முடியாது. பணக்காரெல்லாம் நிறைய கொட்டி வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம் வாங்கலாம், அது தப்பு இல்லை. இது இல்லாதவங்கள்ட்ட எல்லாம் வாங்கிலாம் நம்ம இது கூடாது. அப்புறம் நம்ம நல்லா இருக்கணும்ல, நம்மளுக்கு எப்படி கடவுள் நல்லது கொடுப்பாரு, அவங்கள போட்டு நம்ம பிடிச்சி அது மீறிட்டாங்க. மீறி 100 வாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளுக்கு கோவத்தை உண்டாக்கிட்டாங்க. மனுஷனோட ஒரு இயல்பு கோவம்னு ஒன்று இருக்கும், அதை தூண்டி விட்டுட்டாங்க. அப்புறம் தான் இந்த இன்ஸ்பெக்டரே சொன்னார், ஏமா என்னம்மா உன்னை போட்டு இந்த பாட்டு படுத்திக்கிருக்கேன், நீ போய் கோர்ட்டில் போடுமா, உங்களுக்கு உரிமை இருக்கு சொத்து தான் நீங்கள் போய் போடுங்க. அதுக்கப்புறம் தான் நான் கோர்ட்டில் போட்டேன். அப்புறம் அடங்கிட்டாங்க. அப்புறம் வந்து பேசி தீர்த்துக்கலாம்ல, மாமாதான் அதுவும் வந்து சொன்னாங்க, எதுக்கு கோர்ட்ல எல்லாம் போடுற, பேசி தீர்த்துக்கலாம்ல அப்படின்னு. பேசி தீர்க்கறதுக்கு என்ன பேசி தீர்த்தாங்க, பங்காளி வீடெல்லாம் எல்லாத்துக்கும் சர்பத்தை வாங்கி கொடுத்து நாங்க இப்ப இருக்கிற வரைக்கும் நாங்க இருந்துக்கிறோம், நீ போயிடு, விற்கும் போது உங்க கையெழுத்து வாங்கிடுவோம், விற்கும் போது உனக்கு தாரோம், என்னவோ பங்கு தாரோம்னாங்க, கையெழுத்து வாங்குறதுக்கு பணம் ஏதாவது தாரோம்னாங்க. நான் இப்ப நிக்கிற இடம் இல்லாம தானே நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கே போறது? ஆமா, அதுவும் சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. ஆமா, பெரிய பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்ல, எருமாடுகளா இருந்தாலும் யாருமே அதிரிக்க மாட்டேன்னா ஒரு பொம்பளை பிள்ளை என்னதான் பண்ணணும், அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அப்படிலாம் நின்றுதான் கடைசி இந்த அளவுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா உங்க அப்பா தான் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும்ல. உங்க அப்பா வந்து காமெடியா இருந்துட்டு உங்க அண்ணன் தான் கொண்டாந்து வச்சது இங்க. ஆமா, உங்க அப்பா தான் பொறுப்பு, ஆனா உங்க அண்ணன் தான் கொண்டாந்து வச்சதெல்லாம். உங்க அப்பா அதுக்கப்புறமா இங்க வந்ததுக்கு படம் உங்களை கேரா பாத்துக்கல. பிளஸ் அவங்க நெஞ்ச தடவிக்கிட்டு சாப்பிட்டு 3 வேளையும் சிவன் கோயிலை சுத்திவிட்டு ஜாலியா மாப்பிள்ளை மாதிரி தெரிஞ்சதான் மாப்பிள்ளை ராமநாதன். மாப்பிள்ளை கல்யாணம் ஆனாலும் நிறைய பேர் சொல்றேன், கல்யாணம் ஆனாலும் இப்ப உள்ள ஆம்பளை தான் பொறுப்பா இருக்காங்க. அப்ப உள்ளவங்க பூராவுமே ஒய்ஃபுக்கு தான் எல்லா பொறுப்பும், பிள்ளைக்கு முடியலன்னா அது ஒய்ஃபுக்கு தான் எல்லா பொறுப்பும், பொம்பளைகளுக்கு தான் விட்டுருவாங்க. அந்த காலத்துல நல்லா கிடைச்ச இடத்துல சாப்பிட்டு ஜாலியா சுத்திட்டு, நான் எங்க அப்பா எல்லாம் அப்படித்தான், எந்த பொறுப்பும் இல்ல, ஒய்ஃபுக்கு தான் அந்த பொறுப்பெல்லாம். அதே மாதிரிதான் ஆம்பளையே எல்லாம் அவங்கதான் பொறுப்பா இருக்காங்க. கொண்டாட்டியதே ஒண்ணுமே பொறுப்பு இல்லாம இருக்காங்க. இப்போ உள்ளவங்களுக்கு அது காலமே மாறி போச்சு. அப்போ வந்து பொம்பளையதான், குடும்பம்னா பொம்பளையதான் பொறுப்பு, ஆம்பளைய பொறுப்பு இல்ல. குடும்பம்னா அந்த குடும்பத்துக்கு பொம்பளையதான் எல்லாம். ஆம்பளைய முடிஞ்சது சம்பாதிப்பாங்க, அதுவும் நிறைய எல்லாம் சம்பாதிச்செல்லாம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. நானும் வேலைக்கு போறேங்கிற பேருக்கு வேலைக்கு போய் முடிஞ்சது சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுப்பாங்க, ஜாலியா கிடைச்ச இடத்துல திம்பாங்க, நல்லா தூங்குவாங்க, அவங்கள எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணக்கூடாது. என்ன ஏன்னாக்கா அவன் ஆம்பளை அப்படிங்கறதுல இருந்துச்சு அப்ப. இப்ப வந்து அப்படி இல்லை, இப்ப நேரம் மாறி போச்சு. பொம்பளைய நம்ம வீட்டுல பொம்பளை பொண்டாட்டிகளா இருக்கணும்னா நம்ம அவங்களுக்கு எல்லா பணிகளையும் செஞ்சு பொம்பளைய வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ உள்ளவங்க. அதுக்கு மம்மி நிறைய பேர் வந்து லேடிஸ் இல்லாம தான் இருக்காங்க. நம்மளுக்கு லேடிஸா இருக்கணும்னா, நம்ம குடும்ப குட்டியா இருக்கணும்னா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும், மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப எல்லாருமே தனித்தனியாவே இருந்துட்டா கஷ்டம் தானே நாடு. அந்த மாதிரி வந்து எல்லாருமே இப்ப மாறாங்க வந்துருச்சு. இப்ப அதனாலதான் பொம்பளை நேர்மாற ஆயிட்டாங்க, எந்த பொறுப்புமே இல்லை. பொம்பளை நிறைய பேர் பொறுப்பு இல்லாம வீட்டுல அவன் ஆம்பளை உசுரை கொடுத்து வேலை வைக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க பொம்பளை வீட்டுல ஒரு சோறாக்கி பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப கூட வலிக்குது. காலையில சோறாக்கி பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப கூட வலிக்குது. எப்படி இப்படி மாறி போச்சுன்னே தெரியல ஜெனரேஷன். இல்ல ஆம்பளைய நிறைய யோசிக்கிறாங்க, ஃபேமிலி வேணும்னா வந்து எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் ஆகணும். நம்ம இப்ப வெளியே போனாலும் பணத்தை சம்பாதிச்சாலும் வீட்டுல வந்து நம்மளும் தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப அப்ப இருக்க ஆம்பளை எல்லாம் ஒரு சிலர் வந்து
சம்பாரிச்சா மட்டும் போதும், எங்க நம்ம அப்பா வீட்டில் நேர வந்து நேரத்துக்கு நாங்கெல்லாம் பட்னியை கூட கிடக்குப்போம் காசு இல்லைன்னு. ம் ஆனா நகை வகையெல்லாம் வச்சிருந்தாங்க. ம் நகை வகையெல்லாம் கழுத்தி இருந்துச்சு, நகையெல்லாம் இருந்துச்சு ஆமா ஆயாட்ட. ம் ஆனா அதெல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு பத்திரமா பிள்ளைய கல்யாணத்துக்கு வேணும்னு வச்சுக்கிட்டு ம் அப்ப ஐயா வேலைக்கு போகலைன்னா காசு இல்லைன்னா பட்னியே கிடப்போம். ம் ஒரு நேரம் பட்னி கிடந்துட்டு மறுநேரம் ரேஷன் அரிசி பச்சரிசி போடுவாங்க. இப்ப ம் அதை சோத்த பிடிச்சு நாங்கெல்லாம் சாப்பிடுவோம். அதை நல்லா ஒத்தொத்தையா பிடிச்சு ம் ஏதோ ஒரு குழம்பு வச்சு குடல் குழம்பு ஏதோ ஒண்ணு வச்சு சாப்பிடுவோம். அப்படிதான் இருந்தோம். ம் இது ஐயாவெல்லாம் அப்படி இல்ல. ம் சாப்பிடவும் இல்ல ஒண்ணும் இல்லைன்னா நீங்க கிடங்க நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு அப்பத்தான் சொல்லி கொடுத்துருவாங்க. நீ காசு தனியா வச்சுக்கிட்டு நீ பட்னி கண்ணி கிடக்காத, நீ சாப்பிட்டு வந்துரு, நீ ஆம்பளடா, நீ வேலைக்கு போறவன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க காசு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுருவாங்க. அவங்க பிள்ளைய சாப்பிடாம இருந்தா அவங்களுக்கு சாப்பிட தோணுமா? ஆமா, பிள்ளைய நாங்க 4-5 பிள்ளைகளும் சாப்பிடாம ஆயாவும் சாப்பிடாம கிடப்போம். அந்த மாதிரி சமயத்துலதான் ஆயா வந்து மருந்து குடிச்சு. அப்பதான் இந்த சைக்கிள் வாங்குறோம்னு சொல்லி சண்டை அடிச்சதுல ஆயா மருந்து குடிச்சு. யாரா அவங்க அப்பா சைக்கிள் வாங்குறோம்னா? சைக்கிள் வாங்குறோம்னா ஆமா, வசதி இல்லாத காலத்துல இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு. எங்க அம்மா கொஞ்சம் பொறுப்பு தான் பாவம். அந்த காலத்துல இந்த லேடிஸ் எல்லாமே பொறுப்பு தான். இது ஆம்பளை சரியில்லைன்னா லேடிஸ் பொறுப்பு ஆயுதானமே வேண்டி இருக்கு. நிறைய பேர் வீட்டுல அப்படிதான். ஆம்பளைய கொஞ்சம் பொறுப்பு பார்த்தா லேடிஸுக்கு பொறுப்பே இல்லை. அவங்க சம்பாரிச்சு கொண்டாந்து விட்டாங்க எல்லா காசையும் தெருவில் விடுற மாதிரி போட்டிருக்காங்க தம்பி. ஜாமான்லாம் நிறைய ஜாமான் தெருவில் எடுத்து அவங்க அங்க இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா எல்லா சோஃபா செட்டு தெருவில் எடுக்கு, இது தெருவில் எடுக்கு. இங்க இவ்வளவு என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு தானே, யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ள இருந்தாலும் அது பாடாவதே போட்டு வச்சுருக்கு. பொம்பளை பொறுப்பே இல்லாம போச்சு. ஆம்பளை சம்பாதிக்கிறாங்கன்ட்டு காலமே மாறி போச்சு. அந்த ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அந்த காலம். நாங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாள்ல அப்படியே ஜெனரேஷன் மாறிக்கிட்டே வரும். திருப்பியும் மாறும். அப்ப வந்து ஆம்பளைய கூட இருந்திருப்பா, பொம்பளைய கம்மியா இருந்திருப்பா. இப்ப வந்து பொம்பளைய கூட இருந்திருப்பாங்க, ஆம்பளைய கம்மியா இருந்திருப்பாங்க அந்த காலத்துல. இப்ப வந்து ஆம்பளைய கூட இருக்கா, பொம்பளைய கம்மியா இருக்காது. அப்புறம் இப்ப தாரணேஜ் செட்ல வந்து திரும்ப மறுபடியும் மாதிரியே பொம்பளைய கூட ஆம்பளை, ஒரு பையனுக்கு 2 பொண்ணு 3 பொண்ணு அப்படி இருக்குது. அப்படிலாம் இருந்து வளர்ந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கதையில ரொம்ப சிரமம். அதெல்லாம் நான் விழாவரியே சொன்னேன்னா ரொம்ப கஷ்டம். ஏதோ கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு இந்த அளவு. ஆமா, நீங்க நின்னது எல்லாமே இல்ல இல்ல மம்மி. எந்த இடத்துலயுமே உங்க அம்மா வீட்லயும் படிக்கல் இதுல குளத்துல படிக்கல் மேல நிக்கிற மாதிரி, தண்ணிக்குள்ளேயும் விழுகக்கூடாது, இங்கிட்ட விழுந்துடாம நிக்கிற மாதிரி நின்னீங்க. அதே மாதிரி கட்டின இடத்துலயும் அப்படிதான். அப்புறம் நீங்களா கையொண்ணி கரணம்பாயிலையும் அப்படிதான். ஆனா இவ்வளவு நினைச்சேன் நம்ம நேர் வழியில போகணும். அது ஒண்ணுதான் நான் நினைச்சேன். நேர் வழியில போகணும். நம்ம குறுக்கு வழியில போற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. நேர் வழியில குறுக்கு வழினா எப்படி உங்க அக்காங்க போன மாதிரியா? நான் வந்து வேற யாரையும் இது தப்பா பழகிட்டு பிள்ளைகளை கண்டுக்காம அப்படி போனா நீங்களும் ஒரு நாள் குடும்பமே அழிஞ்சு போயிருந்த. அப்படி போனா குடும்பம் அழிஞ்சு போயிருந்த. இது மாதிரி தானே அபிராமி மாதிரி தான். அப்படியே நிறைய பேர் இருக்காளே. யார் சொல்லுங்க? யாரும் கேட்க ஆள் இல்லையே. அப்படிலாம் யாரும் கிடையாது. எனக்கு கேட்க ஆள் இல்லை அந்த காலத்துல. அம்மா விடும் ரிஸ்க் எடுத்து கேட்கறதுக்கு இல்ல, மாமனார் விடும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அப்படி இருக்க நான் நினைச்சதை வாழ்ந்துட்டு நினைச்சதை போய்க்கலாம். ஆனா நான் அப்படி நினைக்கல. நம்மளை நம்பி 2 பிள்ளைய பிறந்துருச்சு. அந்த 2 பிள்ளைகளை காப்பாத்தி ஆகணும். என்ன ஒரு வயசு வரைக்கும் காப்பாத்திட்டோம்னா நான் பிஇ படிக்க வச்சதை பெருசா தான் நினைச்சேன். நானு சத்தியமா சொல்றேன், பிஇ படிக்க வச்சது நான் பெரிய கோல்டன் கிஃப்டா நினைச்சேன். ஆனா பிஇ படிச்ச பிள்ளைய நீங்க 2 பேரும் இந்த அளவுக்கு தான் இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. நான் பிஇ படிக்க வச்சுட்டேன், நீ நம்ம கஷ்டம் பூரா தெரிஞ்சிருச்சு, நம்ம ஜெயிச்சுட்டோம் வாழ்க்கையிலன்னு நினைச்சேன். பிஇ படிக்க வச்ச உடனே அப்படிதான் பாஸ்மா மாமியுமே நினைச்சாங்க. ஆனா அதுல முத்துமின சொதப்பிட்டா. அவ வந்து அப்பவுமே அவ பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டா. எப்ப பார்த்தாலும் நான் எக்ஸாம் எழுத இதுக்கு போவா, சென்னைக்கு போவா, ரயில்வே எக்ஸாம் எழுத எல்லா பிள்ளையோடையும் போவா. நான் படிச்சுட்டு தான் போறேன். கண்டிப்பா பணம் நான் கஷ்டப்பட்டு வச்சிருந்து கொடுப்பேன். கஷ்டப்பட்டு வச்சிருந்தா 500 1000 கொடுப்பேன். அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவ ஜாலியா போறதுக்காக போயிருக்கா.
இப்பதான் எனக்கு அதெல்லாம் தெரியுது. இப்பதான் ஜாலியா எல்லா பிள்ளையோடய நம்மளும் போறோங்கிற பேருக்கு போயிருக்கா. ஆனா அவ படிச்சு எழுதவே இல்லை எந்த எக்ஸாமு. நான் இங்க பெரிய மாட்டேன்னு சொல்லுவேன், என் மக இந்த ரயில்வே எக்ஸாம் எழுதி போயிருக்கா, அவ கண்டிப்பா வேலை வாங்கிடுவா, அதுல நாங்க கண்டிப்பா கன்ஃபார்மா வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில இப்படியும் ஒரு இப்படியும் குறுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்கள நிறைய பேர் இருக்காங்க. என்ன அதுக்குள்ள இருந்துகிட்டே ஏமாத்தி நம்ம சந்தோஷமா இருந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறவர்களும் இருந்திருக்காங்க. ஆனா இதே நான் நினைச்சிருந்தேன் உங்களை ஏமாத்தினாக்க நான் உங்களை விட்டுட்டு ஒரு நாள் கூட ஒண்ணு கூட தின்னது கிடையாது. உண்மையில எதா இருந்தாலும் அதை கொண்டாந்து வச்சு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வச்சுட்டு திம்பேன். ஆனா அவள்லாம் அப்படி இல்லை. அவ காலேஜ்ல எது கிடைச்சாலும் அவ வேணுங்கிறத அவ சாப்பிட்டு கொடுத்துருவா. அவளுக்கு வேணுங்கிறது நமக்கு கொடுக்கணும்னு, உனக்கும் எனக்கும் கொடுக்கணும்னு அவ என்னைக்குமே நினைச்சது கிடையாது. அவ அந்த மாதிரி வளர்ந்துட்டா. அவளை பார்த்துதான் இப்ப உலகம் இவ்வளவு இப்படி இருக்கான்னு எனக்கே தோணுது. அவ அந்த பிஇ படிக்கிற பிள்ளைகளை பார்த்துதான் அப்படி ஆயிட்டா. ஆனா ஒரு சில பிள்ளைங்க பொறுப்பாதான் இருக்குது. இப்போ இந்த இவங்கெல்லாம் நேற்றுக்கு அயன் பண்ணுறவர்கிட்ட வாங்க போனல, அயன் பண்ணுறவரும் அவர் மகனும் பொறுப்பாக இருக்காங்கன்னா எப்படி இருக்கா பாருங்க. பொறுப்பு மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா அவங்க விஷயத்தில் பொறுப்பாக இருக்காங்க. இப்போ எப்படின்னா நேற்றுக்கு வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருக்காரு. நான் வந்த நேரம் அவர் இல்லைன்னு சொன்னல, அந்த நேரம் லைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு, லைட்டை போட்டுவிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு மகனை கூட்டிகிட்டு, பெரிய மகனும் சின்ன மகனும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. சீதர்கிட்டே இவர்கிட்டே யார்கிட்டயே போயிருக்காரு. போனவர் வந்து மாத்திரைகளை விரிச்சு வச்சு மாத்திரையெல்லாம் எவ்வளோ காசுன்னு பார்த்துட்டு, டாக்டருக்கு எவ்வளோ ஃபீஸ் அதில் கழிச்சிருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்து தந்தார். இது டாக்டருக்கு எவ்வளோன்னு பாருப்பா, இது மருந்து இந்த மாத்திரை எவ்வளோன்னு பாரு, அந்த மாத்திரை எவ்வளோன்னு பாரு, இதை மொத்தமாக கூட்டு எவ்வளோ வருதுன்னு பாரு, எவ்வளோ செலவாக இருக்குன்னு பாரு, எல்லா கணக்கும் பார்த்துட்டு அவங்க வந்து எங்கே கூட செலவாயிருமோ என்ன ஏதுங்கிறது. இவெல்லாம் அப்படி கிடையாது. இவளுக்காக கல்யாணத்துக்காக நான் வந்து ஃப்ரெண்ட்ஸு இவளுடைய கல்யாணத்துக்காக நான் நகையை அடகு வச்சு பணம் வாங்க போவேன். அப்ப கூட அம்மா இன்னென்ன கல்யாண செலவு என்னென்ன லிஸ்ட் போடணுமா அப்படிமே. ஆனா அப்ப கூட அதை கேட்டுக்க மாட்டேன். நான் ஒரு நாள் தான் இருக்கிறேன், நான் டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்ப்பா. நான் தான் கல்யாண லிஸ்ட்டும் இன்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு அதுக்கு தோதா நகைகளை கொண்டு வச்சு நடத்துனது பூரா நான் தான். அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் நடத்துனது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவ பொறுப்பே இல்லாம தான் இருந்தேன். அதுதான் கிடைச்சு நீயும் பொறுப்பு இல்லாம ஆயிட்ட. இது கேஆர்சிடியில சொன்னிச்சுங்கல்ல. ஆமா, என்ன அப்பா இல்லைன்னு சொல்றீங்க, கடைசி பேனா கூட இல்லாம வந்திருக்கு பொண்ணு. அந்த மாதிரி பிள்ளைய பொறுப்பு இல்லைன்னாக்க நம்ம என்னதான் அதுகளை எதுக்கு படிக்க வச்சாலும், எம்பிபிஎஸ்ஸே படிக்க வச்சா கூட அது சம்பாதிக்காது. இப்ப பிஹெச்டி படிக்கிறேன்னு வேற வருத்தப்படுறவர் சாஸ்தாவில் சொன்னால ரேவதி பாஸ் பண்ணிருச்சு. இவங்கன்னு சொன்னா இதெல்லாம் படிக்க வச்சதே தப்பு. பொறுப்பா இருக்கு பிள்ளைய படிக்க. இப்ப நான்லாம் படிக்கலதான் இருந்தாலும் இந்த பொறுப்பா குடும்பத்தை இந்த அளவுக்கு கொண்டாதுன்னு. ஆமா இல்ல கோபிநாத் சொல்லுவாரு. அதான் ஒரு சில பையங்க சொல்லுவாங்க, இந்த படித்த பயிலுக இன்ஜினியரோ டாக்டரோ படிக்கிற பயிலுக, அப்பா உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா போப்பா, விவசாய அப்பாவாக இருந்தா உனக்கு ஒன்றும் தெரியாது போப்பா அப்படிம்பாங்க. அவள் கோபிநாத் சொன்னார், ஒரு சின்ன எடுத்துக்கிட்டதான் சொன்னார், நீங்கள் ஒன்று அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறவர் தான் உங்களையே கொண்டு போய் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. சரியா? அவருக்கு வந்து இப்போ காலேஜுக்குள்ளே பெரிய கேம்பஸ், அதுக்குள்ள இப்போ ஒரு விவசாயி போனாருன்னா யார்கிட்ட போய் எங்கே கேட்கணும், என்ன ஏது, எப்படி கேட்போம், எப்படி அட்மிஷன் போடுவோம், என்ன ஏதுங்கிறது அவருக்குன்னு தெரியும். அவருக்கு தெரியும்னா எப்படின்னா அவர் யார்கிட்ட கேட்கலாம், யார் கொஞ்சம் பார்த்தா நம்மளை விட டம்மியாக இருக்கேன் அவன்கிட்ட போய் சார் இந்த மாதிரி பையனை சேர்க்கணும் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பாரு. இப்போ ரொம்ப ஹைடெக்காக இருக்கவங்கள்ட்ட கேட்டால் நம்மளை திட்டி விடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி யார்கிட்ட எப்படி கேட்கணும் பதவிசாக கேட்டு அட்மிஷன் போடுற இடத்துக்கு போய் அட்மிஷனை போட்டு உனக்கு பணத்தை கட்டி உன்னைய ஜெயிக்க தெரிஞ்ச அவருக்கு நீ சொல்கிறதையும் புரிஞ்சுக்கவும் தெரியும். அவருக்கு புரிஞ்சுதான் நடத்திட்டு சூக்ஷ்மமா புரிஞ்சுக்கிறவங்க அவங்கதான். நம்ம சிட்டியில இருக்கிறவங்களை விட கிராமத்து விவசாயிகள் நம்ம பேசுற பேச்ச சூக்ஷ்மமா புரிஞ்சுக்கிறது அவங்கதான். நம்ம சொல்ற வேடம் நம்ம முகபாவனையிலுமே அவங்க நம்மளுடைய இதை புரிஞ்சுக்கிட்டுருவாங்க, நம்மளோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டுருவாங்க. கிராமத்துக்கு ஆளுக்கு ஒன்றும் மட்டம் கிடையாது. நீ கேட்ட விவசாயிகள்லாம் நல்ல விவரமானவங்க தான் விவசாயிகள்லாம்.
ஒன்றும் மட்டும் கிடையாது. படிச்சவன் மட்டும்தான் கெட்டிக்காரல. படிச்சவன் இந்த இங்கிலீஷ் பேசுவேன், கணக்கு போடுவேன், இதுல வேணா கெட்டிக்காரனா இருக்கலாமே தவிர மற்றபடி பொதுவா லாங்குவேஜ் எல்லாம் பொதுவா நம்ம உடம்பு லாங்குவேஜ் எல்லாம் கிராமத்து ஆளுகளுக்கும் புரியுது. நீ என்னத்தை வச்சு பேசுற, எப்படி பேசுற, இந்த இவர் எப்படி பேசுறாரு, இது நம்ம ரூட்டு. அதுல அவர் எப்படி பேசுறாரு, நாசுக்கா அவர் வாயில வர்றதே நாசுக்கா கரெக்டா வருது. அவரு எதுவும் நம்மள மாதிரி யோசிச்சு எல்லாம் பேசல. அவரோட வாயை திறந்தாவே அவருக்கு ஃப்ளூவெண்டா வருது அப்படியே. ஏன்னா அது பழகி வந்துருச்சு அப்படியே இதுல. நான் அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் இப்ப உன்னுடைய லைஃப் இதுவா போறது காரணம் அவ ஃபர்ஸ்ட் இதுவானது. நீ உனக்கு மேரேஜ் லைஃப்ல எதுவும் மாற்றம் இருந்தாதே வாழ்க்கை. மேரேஜ் லைஃப்ல நல்ல பண வசதியான ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒண்ணு நடந்தாதே உன் வாழ்க்கை. இனி நீ ஏன் மேம் வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருந்தா நம்ம ஏதாவது பண்ணிருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எத்தனை நாளைக்கு பார்த்தாங்க. இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் 1 கோடியே நீ வச்சிருந்தாலும் இல்லை மேம், இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருந்தா நம்ம ஆரம்பத்திலே நாங்கள் டீச்சிங் ஜாப் போயிருக்க மாட்டோம்ல. இப்போ வந்து நம்ம கம்பெனி வேலைக்கே போகலாம்ப்பா. போயிட்டு மறுகா மாத்தினவங்க எத்தனை பேர் இருப்பாரு? யார் மாத்திருக்காங்க சொல்லுங்க. மாமா அழகமா மாமா எல்லாம் முதல்ல இந்த டீச்சிங் ஜாபுக்கு எங்கே போனா? இப்போ டீச்சிங் ஜாப் முதல்ல சும்மா 20 போனேன். இல்ல அது கம்பெனி, சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி எல்லாம் கம்பெனி தான். டீச்சிங் ஜாப்ல இருந்து இங்க மாற மாட்டாங்க யாரும். அதுக்கு அவன் எம்சிஏ பண்ணேன். நம்ம பிஇ படிச்சுட்டு டீச்சிங் போலாம்னு சொல்லி தான் போனோம். டீச்சிங் தொழில் நல்ல தொழில் தான். ஆனா அதுக்கான ஊதியம் கிடையாது. நம்ம குடும்பம் நடத்துற அளவுக்கு அதுக்குள்ள ஊதியம் கிடையாது. அதை அவங்க யோசிக்கணும். காலேஜ் நடத்துறவங்க அவங்களுக்கு காலையில 8 மணி நேரம் நம்மள்ட்ட இருக்காங்களே. காலையில பேண்ட் ஷர்ட் போட்டு ஷூ போட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வராங்க. வந்தா நம்மளுக்கு வேணுங்கிறது நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறாங்க, நடத்துறாங்க. அப்படி இருக்கல அவங்களுக்கு அவங்க குடும்பம் நடத்த, பிள்ளைய படிக்க வைக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், ஒரு நல்ல சாப்பாடு படிச்சவங்கிறதுக்காக சாப்பிடணும். என்ன இதுக்கெல்லாம் தேவையான ஒரு சம்பளம் கொடுத்தாவில்ல காலேஜ்ல வேலை பார்க்கறோங்கிறது நம்ம அதை மனப்பூர்வமா மனசார ஏத்துக்கலாம். சரி இந்த வேலையும் ஒரு வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கிடையவே கிடையாது. அடிப்படையே சம்பளமே கம்மி. இது ஆனா நம்ம அந்த ஃபீல்ட்ல இருக்கனால சொல்றீங்க. இப்ப நம்ம வக்கீலா இருந்தா பணம் வரும்ன்றீங்களா? வக்கீலுமே இந்த படிச்சுட்டு இந்த இது அசிஸ்டண்டா சேர்றவங்களுக்கு எல்லாம் 8000 10,000 அதுவுமே. அப்ப அதுவும் உங்களுக்கு ஷார்ட்டா தானே ஆகும் அந்த வேலையிலயா? இருந்துகிட்டே பிரில்லியன்ட் ஆயிடணும். அதுல இருந்துகிட்டே நானே சொந்தமா நானே வக்கீல் ஆயிடணும். அப்புறம் இந்த கவர்மெண்ட் வக்கீலாட்ட ஆயிரணும். இப்ப திருமூர்த்திட்ட எல்லாம் இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணுதான் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பசங்க இருந்தவங்க எல்லாம் அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அவங்க தனி அட்வொகேட் ஆயிட்டாங்க. அந்த இதுல அந்த மாதிரி மாறிக்கிட்டோம் கொஞ்ச நாள்ல. பழகிற வரைக்கும் அந்த 8000 10,000 சம்பளம். அதாவது உங்களுக்கு லைஃப் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி 21 வயசுல இருந்து ஒரு 30 28 வயசுக்குள்ள அந்த சம்பளம். 28 வயசுக்கு மேல நீங்க கொஞ்சம் ஸ்டாண்டர்டா நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க உழைக்கிறதுக்கு தந்த ஊதியம் கிடைச்சிடும். அப்படி வந்துடணும். இதுல ஆனா அதுக்கு வழி இல்லையே. இதுல அதுக்கு வழி இல்ல. இந்த ப்ரொஃபஸர் வேலை இல்ல. நீங்க எப்பயுமே கத்துக்கிட்டு தானே 100 பேரோட உங்களுக்கு 101 தானே. அப்புறம் என்ன பண்றது? அதுதான் சொல்றேன். அதுல என்ன நம்ம இண்டிவிஜுவலா போனோம்னா போயிடலாம். அட்வொகேட் இல்லைன்னா இண்டிவிஜுவலா தைரியம் இருந்து போனோம்னா போயிடலாம். நான் ஒரு ஆள்கிட்ட அசிஸ்டண்டா இருந்துட்டு மறுக்க நம்மளாவே இதுனா இருக்கலாம். இதுல அது கிடையாது. ஆனா டாக்டர் படிப்பும் பெட்டர்னு நினைக்கிறேன். அதுக்கு மார்க் கூட சம்பாதிச்சிடலாம். மார்க் கூட எடுக்கணும்ல. மார்க் கூட ஆனா அது பெட்டர்னு நினைக்கிறேன். எவ்வளவுதோ அதுல வந்து யாரும் தோத்ததா தெரியல. டாக்டர்ல எல்லாருமே சம்பாதிச்சுட்டாரு. இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன். இதுல 2 பொண்ணு பிறந்துச்சான் அந்த அம்மாவுக்கு. கேளு கதைய. ஒரு அம்மாவுக்கு இந்த காலத்துல அந்த காலத்துல 2 பொண்ணு பிறக்கிறது ரொம்ப அரிதான். இந்த அவங்க அம்மா வீட்டுல 5-6 பிள்ளைலாம். 5-6 பிள்ளைல பெரியம்மாவுக்கெல்லாம் ஒரு பொண்ணு ஒரு பையன். மற்ற எல்லாருக்குமே பொண்ணு பையன். இந்த அம்மாவுக்கு மட்டும் 2 பொண்ணா. 2 பொண்ணுன்னு அவங்க அம்மா வீட்லயும் மதிக்கலையா. அம்மா வீட்லயும் மதிக்கல, மாமியா வீட்லயும் மதிக்கல. இவங்க புருஷன் முன்னாடி இப்படி நடத்தி பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்ப அந்த அம்மாவை யாருமே மதிக்க மாட்டாங்களாம். என்ன நீ என்ன 2 பொண்ணா பெற்று வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே மதிக்க மாட்டாங்களாம். அப்புறம் இந்த பொண்ணு பெரிய பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிச்சான். ஃபர்ஸ்ட் மார்க் நல்லா வாங்கி எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிச்சான். எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண உடனே எல்லாரும் சொல்லிட்டான், நீ பொண்ணு பத்தி வச்சிருந்தாலும் உங்களோட பொண்ணு எல்லாம் பெரிய லெவலுக்கு தான் இருக்குதுங்க, பெரிய இதுவா தான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மதிக்க ஆரம்பிச்சாலாம்.
பார்த்தா அது எம்பிபிஎஸ் முடிச்சு பிரசவத்துக்குள்ளது டிகிரி ஒன்று முடிச்சிருக்கான். முடிச்சு லண்டன்ல போய் முடிச்சுட்டான். அது லண்டன்ல போய் முடிச்சு அதோட திறமையிலே, வசதி எல்லாம் கிடையாது, அதோட திறமையிலே முடிச்சு இன்னைக்கு பெரிய டாக்டரா இருக்கு. நல்லா சம்பாதிச்சிருச்சான், நல்லா வச்சிருக்கான் அம்மா அப்பாவை. இது ரெண்டாவது பொண்ணு என்ன பண்ணுச்சான், அக்கா இவ்வளவு தூரம் படிச்சுட்டா நம்மள நீ மதிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்றதுன்னு இந்த இதுல இன்ஜினியரிங் ஃபீல்டுல பெரிய இதை எடுத்து இந்த சாஃப்ட்வேர் ஐடியில் பெரிய லெவலுக்கு இருக்கான், சிஇஓவா பெரிய லெவலுக்கு இருக்கான். நாங்க 2 பேருமே இதாயிட்டோம். இப்ப மேரேஜ் பண்ணிட்டு நாங்க நல்லா இருக்கோம். அம்மா அப்பாவையும் நல்லா சந்தோஷமா நல்லா வச்சிருக்கோம். அம்மா அப்பாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு இன்னைக்கு சொன்னுச்சு. நாங்க பொண்ணா பிறந்தவங்க ஒண்ணு தோத்து போயிடலையே, யாருக்கு இனிமே பொண்ணு. இப்ப அம்மா சொல்லுதா, நீ பிரசவம் பார்க்கல, என் 2 பொண்ணு யாருக்கும் பிறந்துட்டாக்க நீ வந்து சொல்லு, 2 பொண்ணு பிறந்தா நீங்க சங்கடப்படாதீங்க, 2 பொண்ணுன்னு நினைச்சு சங்கடப்படாதீங்க, 2 பொண்ணையும் படிக்க வைங்க, படிக்க வச்சு அதுங்களுக்கு ஒரு உத்வேகமா சொல்லி வளங்க, அந்த பொண்ணெல்லாம் நீங்க நல்லா வந்துட முடியும். பசங்க இருக்கவங்க கூட ஒரு சிலர் நல்லா வர முடியாது, பொண்ணுகளா இருந்தாலும் நீங்க படிக்க வைங்க, படிக்க வச்சா நல்லா வந்துட முடியும்னு நீ பிரசவம் பார்க்கும் போதே சொல்லுமா, பிரசவம் பார்த்தா 2 பொண்ணா இருக்கவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுமான்னு எங்க அம்மா கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு இது அதுதான் அப்படின்னு சொன்னுச்சு அந்த பொண்ணு. அதுவுமே சின்ன வயசா தான் இருக்கு, 40 வயசுக்குள்ள இருக்கும், அப்படித்தான் இருக்கும். என்ன மம்மி நறுக்கிருக்கீங்க? இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி. நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு தோசை ஊற்றணும். ஊற்றிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை, இந்த பாசிப்பயிறு கடைஞ்சது இருக்குது, குழம்பு இருக்குது, வேணா பொடி, இட்லி பொடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் வச்சுக்கலாம். எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.